மெய்ப்பாளர். நபியவர்கள் கூறினார்கள், மெய்ப்பாளராகாத நபி யாருமில்லை, அதாவது எல்லா நபிமார்களும் ஆரம்பத்தில் மெய்ப்பாளர்களாக இருந்திருக்கிறார்கள். மனித குலத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் ஒரு மெய்ப்பாளர். கிப்தியர் வம்சத்துக்கு ரசூலாக அனுப்பப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மெய்ப்பாளர். ஆட்சி செய்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் ஒரு மெய்ப்பாளர். மொத்த மனித குலத்துக்கும் ரசூலாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஒரு மெய்ப்பாளர்தான். இங்கு நீங்கள் சிலவற்றை சிந்தித்தாக வேண்டி இருக்கிறது. ஆடுகளை மேய்ப்பதற்கும் நபித்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இறைவன் இதன் மூலம் எதனை எதிர்பார்க்கிறான்? இடையர்கள் ஆனதால் நபிமார் என்ன நலவுகளை அடைந்து கொள்ள முடிந்தது? இந்த கேள்விகளுக்கான பதிலை எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் 12 படிமுறைகளில் மிக தெளிவாக விளக்கிவிடுகிறேன். இந்த 12 படிமுறைகளையும் நபிமார்களுக்கான இறை பாடத்திட்டம் என்றுதான் கூற வேண்டும். சரி, ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அலகு 1, பொறுப்புணர்வு.